ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. டே 43யோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டே 42 சண்டேயோட நைட் என்ன நடந்துச்சுன்றதும் பார்க்கலாம். இங்கே சபரி வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி நான் வந்துட்டு நடிக்கலை, நான் உண்மையாக தான் இருந்தேன், மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் எமோஷ்னலாக வந்துட்டு அழாமல் கூட இருந்தேன், என்னால் அது முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவள் அழுது வந்துட்டு உண்மைன்றது எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஃபீல் பண்ணி உடஞ்சி அழுதுட்டாரு. அவர் அழுததை பார்த்து நிறைய பேர் ஃபீல் ஆகிட்டாங்க. ரம்யா ஒரு பக்கம் அழுதுகிட்டு வெளியவே போயிட்டாங்க. திவ்யா வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே பாரு சபரி ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு அவங்க தான் மொதல் ஆளாக எழுந்து வராங்க, கன்சோல் பண்ணுறாங்க. கனியெல்லாம் வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் பாத்ரூம்லேயும் அழுதுட்டுருக்காரு. ஒன்றும் இல்லைடா, உன்னை யாரும் அது மாதிரியெல்லாம் நினைக்கலடா, ஃபீல் பண்ணாத அழாதன்னு சொல்லிட்டு திவ்யா போயிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. அப்புறம் கம்ருதீனுமே கிட்டத்தட்ட கன்சோல் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது உண்மையாக தான் தோணுச்சு. ஆனால் அதையும் ஃபேக்குன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் மனுஷங்களா என்னன்றது எனக்கு புரியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன், பாரு இவங்க 3 பேரும் எலிமினேஷன் பற்றி, அதாவது நாமினேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாரு வந்துட்டு நான் கண்டிப்பாக சபரியை குத்துவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுற ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், பண்ணுறது பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கான், அதனால் அவனை குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்துட்டு நான் விக்ரம் குத்துவேன் கண்டிப்பாக, அப்புறம் கனியும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு கனி மேலே என்ன ஒரு காண்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் ஆகிடுது. மார்னிங் வந்துட்டு டான்ஸ் பாட்டு போடுறாங்க, எல்லோரும் டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு வெளியே உட்காந்துட்டு, இப்போது பாரு வந்து பிளான் போட்டிருப்பா யார் ஒருத்தரை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அவள் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. அந்த ஒருத்தர் கூட வந்துட்டு கூடவே வச்சுக்கிறா. அவங்க என்ன ஆனாலும் சரி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கிறா. சரியான ராஜதந்திரம். ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட செல்லுபடியாகுமா, நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு பார்த்திங்கன்னா வந்துட்டு அரோரா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க, அவர் போயிட்டார், எனக்கு ஃபீலிங்காக தான் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல, ஆனால் நான் இப்போ தான் தெளிவாயிருக்கேன். அவர் மாய வலைக்குள்ளே நானே விழுந்துட்டு இருந்தேன். திவாகரனை சொன்னது சில டைம் நானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கேட்டிருக்கேன்னு பார்த்துங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, எப்போம்மா அதெல்லாம் நடந்துச்சு, எங்களுக்கே தெரியலையம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கனி, அமித், வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடிட்டுருக்குறாங்க. அப்போ வியானாவும் கிமியும் டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. அப்போ கனிக்கிட்ட வந்துட்டு என்ன கனி, ஏதோ புதுசாக வந்துட்டு டாஸ்க் லெட்டர் படிக்கிறீங்க போல இருக்குது, நான் கொடுக்காமலே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க அவங்கள பாடந்து கேட்டு. அப்புறம் கனி வந்துட்டு என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, என்ன கனி இப்போ வந்துட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டாக சொன்னோடனே இப்போ வந்துட்டு லவ்க்கு எல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை பிக் பாஸ், நம்மக்கிட்ட நம்ம உரிமை இருக்கிற இடத்துல தானே கோவப்பட்டு இது பண்ண முடியும், அதனால தான் பிக் பாஸ், லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கலாய்ச்சி விட்டுறாரு நம்ம பிக் பாஸ். செம்ம கலாயாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்துட்டு வீக் 7க்குள்ளே எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம், வழக்கம் போல் இந்த வீக்கும் திட்டு தான் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பிக் பாஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்ல, அது சரி இந்த வீக்காவது கொஞ்சமாச்சும் மாற்றி கொஞ்சம் பெஸ்ட்டாக இது பண்ணுங்கள், என் பேரை காப்பாற்றுங்க, என் மானத்தை வாங்கிட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா கிட்ட வந்துட்டு உங்கள் லாஸ்ட் வீக் முயற்சி வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு, இந்த வீக்கும் வந்துட்டு பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், என் மானத்தை வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிவிட்டுருவாரு. அதுக்கப்புறம் பாரு வராங்க. பாரு வந்துட்டு தலை டாஸ்கில் எஃப்ஜேக்கு வந்துட்டு அந்த டைல்ஸை கொடுத்து அதை வந்துட்டு தலைவர் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க. அவரும் போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் அண்ட் நாமினேஷன் டாஸ்க் வந்துட்டு இது பண்ண சொல்கிறாரு. எல்லோரும் ஃப்ரீஸ் ஆகிடணும், எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கங்கே இருக்கிற இடத்துலையே, அந்த இடத்துலையே அவங்க யார் பேர் சொல்கிறோனோ அவங்க வந்துட்டு 2 பேரை சொல்லி காரணத்தோடு நாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதேனடா புதுவிதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பிரஜன், சாண்ட்ரா எல்லாம் ஒன்று கூடி உட்காந்துக்கிட்டு இவங்கவுங்கள பண்ணலாம் அவங்கவுங்கள பண்ணலான்னு சொல்லி பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ கரெக்டாக எஃப்ஜேவை கேட்குறாங்க. எஃப்ஜே வந்துட்டு அமித்தையும் சுபிக்ஷாவையும் சொல்கிறாங்க. அடுத்து சாண்ட்ராவை கேட்குறாரு. அமித் ரம்யாவையும் சொல்கிறாங்க. கெமியை கேட்குறாங்க. திவ்யாவையும் சுபிக்ஷாவையும் சொல்கிறாங்க. ரம்யா பார்த்திங்கன்னா பிரஜன், பாருவை சொல்கிறாங்க. அரோரா வந்துட்டு பாருவையும் சபரியும் சொல்கிறாங்க. கம்ருதீன் கேட்குறாங்க. கனியும் கெமியும் சொல்கிறாரு. வினோத் கேட்குறாங்க. திவ்யாவும் வியானாவையும் சொல்கிறாங்க. பிரஜன் வந்துட்டு கனியும் கெமியும் சொல்கிறாங்க. கனியை கேட்குறாங்க. சாண்ட்ராவோட ஒய்ஃபு
சாண்ட்ராவோட ஹஸ்பண்டான பிரஜனோட ஒய்ஃபான சாண்ட்ரா 2 பேரையும் சேர்த்து நாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கனி ஒரு புதுகலாம் வேணாங்க பாருங்கள். இப்போ தான் என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீயுமாம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ சுபிக்ஷாவை கேட்குறாங்க. ரம்யா சாண்ட்ரா 2 பேரையும் பண்ணுறாங்க. அமித்தை கேட்குறாங்க. பிரஜன் அண்டு அரோராவை சொல்கிறாங்க. சபரியை கேட்குறாங்க. வியானா அண்ட் பார்வை சொல்கிறாரு. திவ்யாவை கேட்குறாங்க. விக்ரம் வினோத் சொல்கிறாங்க. விக்ரம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் நம்ம எல்லாருமே வந்துட்டு எமோஷ்னல் பாண்ட் இல்லாமல் தான் வந்துட்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எமோஷ்னல் பாண்டோடு வந்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியாக ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஆடுறாங்க, ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. மற்றவங்களுக்கெல்லாம் அது அன்ஃபேராக தெரியுது. நாங்கள் மட்டும் வீக்காக இருக்கோம், அவங்க மட்டும் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால அவங்கள வெளியே தரணும்னு சொல்லிட்டு விக்ரம் 2 பேரையும் சொல்கிறாரு. அடுத்து ஃபைனலாக பாருக்காக வந்துட்டு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், எல்லோரும் வந்துருங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண எல்லோரும் வந்து நின்றுருக்காங்க. என்ன பிக் பாஸ் இப்படி மாட்டி விடுறீங்கன்னு சொல்ல எப்படி வந்துட்டு சும்மா சொல்லாத, இதெல்லாம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவங்க வந்துட்டு விக்ரம் அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவும் வியானாவும் வந்துட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரம்யா கிட்டே நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து சுபிக்ஷா சொல்லிகிட்டு இருக்காங்களா. அவங்க வந்ததே வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று கூட வந்துட்டு இதுவும் முடிஞ்ச பிறகு நான் இன்றைக்கி வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு, இந்த வீக்கும் எவிக்ட் ஆகலையா அப்படின்னு சீனை போட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய இதோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு சுபிக்ஷா வந்துட்டு இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஜிஐசி இன்சூரன்ஸ் பாலிசி அந்த இதுபடி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு நாமினேட் ஆகலையோ அந்த இன்சூரன்ஸோட அந்த கோட்டை போட்டுக்கிட்டு நல்லது செஞ்சோம், இன்சூரன்ஸ் எடுத்தோம், காப்பாற்றப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் வந்துட்டு ஜாக்கெட் போட்டுக்கின்னு எஃப்ஜே வினோத் அண்ட் இவங்க கம்ருதீன் இவங்க 3 பேரும் வந்துட்டு சொல்கிறாங்க. செமையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அடுத்ததாக இன்னொரு டாஸ்க் லெட்டர் வருது. இதில் வந்துட்டு கெஸ்ட்டு வர போகிறாங்க. கெஸ்ட் எல்லாரையும் வர வைக்கணும். என்ன டீம் பார்த்திங்கன்னா சேதுபதியோட பையன் சூர்யா சேதுபதி நடித்த படத்தோட இது ட்ரைலர் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்தோடனே டீம் எல்லோரும் வைப்பாக வந்துட்டு வர வைக்கிறாங்க. விஜய் சாங் போட்டிருக்காங்க. செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் அந்த டீமில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் சூர்யா சேதுபதியும் பேசுகிறாரு. வெப் சீரிஸில் வந்துட்டு வரப்போகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லி இதோட ட்ரைலர் எல்லோரும் பாருங்கன்னு சொல்லிட்டு ட்ரைலர் போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேஸ்கெட் பால் கோச் மாதிரி இது மாதிரி கிரவுண்ட் மாதிரி வெளியே செட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இதில் வந்துட்டு பிக் பாஸ் டீம்லேருந்து ஒருத்தர், அந்த வந்த மூவி டீம்லேருந்து ஒருத்தர் சேர்ந்து வந்துட்டு ஒவ்வொருத்தராக பேஸ்கெட் பால் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பாலை போட ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீம்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக அந்த பேஸ்கெட்குள்ளே போடுறாங்க. வினோத், அரோரா, கெமி இவங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக போட்டுனே வராங்க. ஃபைனலாக வந்துட்டு பிக் பாஸ் டீம் 6 போட்டிருக்காங்க. ஆனால் வந்த டீம் வந்துட்டு பேஸ்கெட் பால் தான் அந்த வெப் சீரிஸோட மெயினே. அவங்க அதை கற்றுக்கிட்டலாம் பண்ணதான் சொன்னாங்க. ஆனால் அவங்க 0 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்புறம் பிக் பாஸ் டீமுக்கு வாழ்த்து சொல்லிட்டு படம் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு பிக் பாஸும் வந்துட்டு வாழ்த்தி உங்களோட டைமிங் வந்து முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே வர சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாரையும் வழி அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க வந்துட்டு லிவிங் ஏரியாவில் இருக்கிறாங்க. அப்போ ஈவினிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. உங்கள் மனசுக்கு வர்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் காம்படிட்டராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, இவங்க லிஸ்ட்லேயே இல்லை, இவங்களாம் ஒரு கணக்கே இல்லை, எவிக் கூட ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் 2 பேரை வந்துட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் முதலாம் வந்துட்டு என்னோடய காம்படிட்டராக வினோத்தை பார்க்குறேன், லிஸ்ட்லேயே இல்லைன்றது பார்வை சொல்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது கனி வராங்க. விக்ரம் அண்ட் கம்ருதீனை வந்துட்டு லிஸ்ட்லேயே இல்லை, எனக்கு அவர் கணக்கே கிடையாது, அவர்கிட்ட சொல்கிறதே முடியாது, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, பெரிய பெண்களின் காவலன் நினப்பில் ஓவராக பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி பொழந்து கட்டிடுறாங்க. அவ்வளோத்துக்கும் கம்ருதீன் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. வியானா பார்த்திங்கன்னா வினோத் அப்புறம் லிஸ்ட்லேயே இல்லைன்றது ரம்யாவை சொல்கிறாங்க. கம்ருதீன் வந்துட்டு விக்ரமை சொல்கிறாரு காம்படிட்டர்ன்ட்டு. அப்புறம் லிஸ்ட்லேயிலேருந்து கனியக்கா தான், அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கடுப்பே ஆகாது, இப்போ இவ்வளோ தூரம் சொன்னாங்க எனக்கு கடுப்பே ஆகலை, என்னமோ சொல்லிட்டு போட்டோன்ற மாதிரி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாண்ட்ரா வந்துட்டு திவ்யாவை சொல்கிறாங்க காம்படிட்டராக. கனியை வந்துட்டு எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவங்க
அவங்க வந்து ஜெயிலில் இருக்கும்போது என்னை பற்றி சொல்லியிருந்துக்கிறாங்க. ஏதோ அவங்களாவே சாண்ட்ரா வெர்சஸ் கனி அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு காம்படிட்டரெல்லாம் கிடையாது, எனக்கு அவங்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் கனி செம காண்டாகி போயிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரு வந்துட்டு என்னோட ஆண் வெர்ஷன் தான் வந்துட்டு எஃப்ஜே, அவனோட பெண் வெர்ஷன் தான் நான். ஸோ அவன் தான் என்னோடய காம்படிட்டர். அதே மாதிரி லிஸ்ட்லேன்றது விக்ரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரம்யா வராங்க. கெமி தான் என்னோடய காம்படிட்டர், லிஸ்ட்லேன்றது வியானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித் இந்த டாஸ்க் முடியுது. அமித்தும் கனியும் வந்துட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கனி சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து வேணும்னு தான் சொல்லியிருந்தேன் திவாகர் கிட்டே, எனக்கு உங்ககிட்ட தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஆனால் இவங்கள நான் என்றைக்குமே அவங்கள ஒரு காம்படிட்டராகவே நினச்சதில்லை. உண்மையை சொன்னால் அவங்க என் லிஸ்ட்லேயே கிடையாது. நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான், புருஷன் பொண்டாட்டியாக வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க தனித்தனியாக விளையாடுறன்ற பேரில் ஒன்றா தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கடுப்பு மட்டும்தான் எனக்கு. மற்றபடி வந்துட்டு அவங்களாம் எனக்கு லிஸ்ட்டில் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க கனி. ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லைடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நேற்று எபிசோட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.